நீங்க முதலமைச்சர் ஆனா பிறகுதான் ஐயா என் புள்ளைய நம்பி சென்னைக்கு அனுப்பினேன். நீங்க பாப்பீங்க உங்க ஆக்கள் பாப்பாங்கன்னு தானே சார் அனுப்பினேன். ஆனா என் பொண்ணை அநியாயத்துக்கு என் பொண்ணுக்கு நடந்த மாதிரி எனக்கு எந்த பொண்ணு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, யான்சிங்கிற ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு பெண். இவங்க பாத்தீங்கன்னா வந்து விழுப்புரம் மாவட்டத்துல இலங்கை அகதிகள் முகாம்ல தங்கியிருக்காங்க. இவங்க இன்ஸ்டாகிராம்ல பழக்கமான ஒரு பெண் தோழியை சந்திக்கிறதுக்காக அவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. சென்னைக்கு வந்தது இல்லாம மே மாசம் சனிக்கிழமை ராத்திரி வந்து கோயம்பேடுல இருக்க ஒரு பிரபலமான ஒரு பாருக்கு வந்து அங்க போயிருக்காங்க. அந்த பாருக்கு போயிட்டு அங்க வந்து குடிச்சிட்டு தகராறு பண்ண ஒரு 7 இளைஞர்கள், அந்த 7 இளைஞர்கள் தகராறு பண்ணியிருக்காங்க. இந்த தகராறு பண்ணவங்க வந்து அந்த பாரை வேலை செய்யற அந்த ஊழியர்கள் வந்து 2 பேரும் வெளியே அமைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க ஜான்சியும் அப்புறம் வந்து ஒரு 17 வயது சிறுமியும் வந்து 2 வீலர்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பார்ல இந்த யான்சி கிட்ட தகராறு பண்ண அந்த 7 ஆட்கள், அதுல ஒரு 3 பேரோட பேர் என்ன பாத்தீங்கன்னா வந்து சுமன், சக்தி, முருகன். இவங்க 3 பேரும் ஒரு கார்ல அவங்க சேஸ் பண்ணிட்டு வந்து அந்த 2 வீலரை இடிச்சிருக்காங்க. இடிச்சதுல அந்த யான்சிங்கிற பொண்ணு சம்பவத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த 17 வயசு அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா வந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில இப்ப ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உயிருக்கு போயிட்டு இருக்காங்க. நடந்த சம்பவம் இதுதான். அதாவது இதுல வந்து என்னதான் வந்து நம்ம ஆற்றல் சொன்னாலும், என்னதான் நம்ம குறைகள் சொன்னாலும், இறந்து போனா அந்த யான்சிங்களோட பெண்ணோட உயிர் திரும்ப வராது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக் கூடாது. பட் ஆனா துரதிருஷ்டமா நடந்துருச்சு. இந்த சம்பவம் நடந்து அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா வந்து போலீஸ் பாத்தீங்கன்னா வந்து அங்க இருக்க சிசிடிவி கேமராலாம் வந்து ஆய்வு பண்ணி அந்த 7 இளைஞர்களையும் கைது பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோயம்பேடுல இருந்து அந்த பாரையும் பாத்தீங்கன்னா வந்து சீல் வச்சு மூட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 7 பேர் அந்த கார்ல வந்திருக்காங்களே, வந்து இடிச்சிருக்காங்களே, அந்த கார்ல வந்து ஒரு பிரபலமான ஒரு கட்சியோட கொடி இருந்ததாகவும் சொல்றாங்க. அது எந்த கட்சிங்கிறது இதுக்கு ரிவீல் பண்ணல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல யாரு மேல தவறு? நீங்க அரசாங்கத்து மேல தவறு சொல்லுவீங்களா, இல்ல காவல்துறை மேல தவறு சொல்லுவீங்களா, இல்ல இந்த பெண் மேல தவறு சொல்லுவீங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான பார்ம இடங்கள்ல வர ஆண்கள், அதாவது உண்மையில வந்து அவங்க வந்து நல்ல எண்ணத்தோட வருவாங்க. அந்த பாருக்கு வர அந்த பெண்களை வந்து அந்த ஆண்கள் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல கண்ணோட்டத்தோட பார்ப்பாங்களா? தாயாவோ தங்கையாவோ இல்ல அக்காவோ பார்ப்பாங்களா? கண்டிப்பா அது பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆண்களுக்கு சப்கான்சியஸா மைண்ட்ல என்ன பதிவாயிட்டுன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல வர பெண்கள் வந்து தவறான பெண்களா இருப்பாங்க அப்படின்னு தான் வருவாங்க. ஏன்னா ஒரு பாருக்கு வந்து வரானா எதுக்கு வருவான்? குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு இந்த மாதிரி வர பெண்களை கரெக்ட் பண்ணி ரூம் போடலாங்கிற மண்டலத்துல வருவான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பெரிய பெரிய பார்கள்ல பாத்தீங்கன்னா வந்து ட்ரிங்க்ஸையும் தாண்டி கொக்கைன் மாதிரியான போதை பழக்கங்கள் உட்கொள்ற அந்த கலாச்சாரம் இருக்குன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மைன்னு தெரியல. தனிமனித ஒழுக்கம் இல்லாம இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கதான் செய்யும். இதுக்கு வந்து காவல்துறை பொறுப்பாகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த சம்பவம் நடந்து ஒருவேளை இந்த காவல்துறை வந்து இந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்தேன்னா காவல்துறையும் அரசாங்கத்தையுமே நீங்க குறை சொல்லலாம். ஆனா இந்த சம்பவம் நடந்து இதுக்கான ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க. அதனால வந்து முழுக்க அரசாங்கத்தினால குறை சொல்ல முடியாது.